Unit 4 la இன்னைக்கு timber and other materials topic இருக்கு இல்லையா. So far we saw timber, steel, aluminum as a construction material. அதுல processing of timber மட்டும் நம்ம டீடைலா பார்ப்போம் question bank டிஸ்கஸ் பண்ணும்போது. ஏன்னா it is a சில questions மட்டும் unexpected patternsல இருக்கும். ஓகே, அதோட ஆன்சர் கீயை வந்து பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பெயிண்ட் வந்து இந்த அவர்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபவுண்டேஷன்லேருந்து ஓவரால் நம்ம ஆர்சிசி ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஃப்ரம் த பாட்டம் we have foundation, then flooring, then we raise the columns, then again we have a structural framework including the slabs, beams, staircases. The overall structural framework முடிஞ்சதுக்கு அப்புறமா we do the brick masonry construction, okay, to cover the walls. Then we include the components such as doors and windows, okay, then electrical fixtures, and then we do the plastering works. After plastering பண்ணதுக்கு அப்புறமா what you would do is we are adopting the or implementing the paint, right? And paint oda major functions என்னன்னா how it is prepared and அதுல இருக்கக்கூடிய சில டெர்மினாலஜிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். and more importantly பெயிண்ட்ல இம்பார்ட்டன்ட் சப் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா when we compare it to timber, பெயிண்ட்லயும் we have the defects, type of defects. எப்படி நமக்கு டிம்பர்ல டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பார்த்தோமோ சிமிலரா பெயிண்ட்லயும் டிஃபெக்ட்ஸ் பார்ப்போம். ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாபிக். ஸோ பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூவன்ட்ஸ், டெர்மினாலஜிஸ், தென் டிஃபெக்ட்ஸ். Constituents and also how it is prepared. Okay, so by definition it is nothing but a surface coating liquid, okay, prepared by mechanical dispersion of mixture of pigment in vehicle. அதாவது இங்க வந்து different terms வந்து definitionல include ஆகும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா pigment, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா vehicle. இந்த terms என்னென்ன அப்படின்ட்டு நம்ம constituentsல பார்ப்போம் சப் டாபிக்ல. ஓகேவா? And the thickness usually varies from 60 to 150 micrometer. Okay, unit is in micrometer. Already நமக்கு மைக்ரான்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா சாண்டோட sieve analysisல. சிமிலரா நமக்கு பெயிண்டோட திக்னஸ் பார்த்தோம்னா it varies from 60 to 150 micrometer. Thin film in dry state. Okay, அதாவது நமக்கு ட்ரை ஸ்டேட்ல இவ்வளவு திக்னஸ் இருக்கும். ஒன்ஸ் ஆஃப்டர் கோட்டிங் இட் அண்ட் லீவிங் இட் டு ட்ரை, கோட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா. ஸோ இந்த பெயிண்ட்ல டெஃபினேஷன் வந்து செக்ரிகேட் பண்ணிக்கலாம். என்னென்ன கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்கு டேர்ம் யூஸ் பண்றாங்க. பிக்மெண்ட்னு ஒரு கான்ஸ்டிடியூவன்ட், வெஹிக்கிள்னு கான்ஸ்டிடியூவன்ட், தென் ட்ரை ஸ்டேட்ல என்ன திக்னஸ் இருக்கு, தென் ஹவ் இட் இஸ் பீங் ப்ரிப்பேர்ட் த்ரூ மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன். இதை நம்ம ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு we have to look into the functions and constituents. So main function என்ன? protection from surface. இப்போ உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பெயிண்ட்ல I will give you a assignment topic at the end of the class. So அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு you keenly look into the subtopics. Okay, அதை பேஸ் பண்ணி I will give a parts assignment. Then other functions in பாத்தோம்னா know for a decorative purpose. Then on metals it is used for preventing the corrosion and prevent the formation of bacteria, fungus. Then prevent the penetration of water and less decay of wood. மாதிரி different kind of scenarios இருக்கு இல்லையா functions. அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட parts assignment இருக்கும். For example, if you select any one particular type of paint that is available in the market, that is in the hardwares, there are different brands available, right, under different classifications. So நீங்க ஒரு particular classification எடுத்து அந்த particular paint எப்படி manufacture பண்ணாங்க, what are all the properties associated with it, then அதனுடைய functions என்னென்ன, advantage என்னென்ன அப்படிங்கறத அசைன்மெண்டா எழுதுற மாதிரி இருக்கும்.
அதாவது தியரிட்டிக்கல் தியரிட்டிக்கலா இல்லாம ப்ராக்டிக்கலா ஒரு பிராண்டோட பெயிண்ட் எடுத்து அதுல நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கும், அதோட பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷன் எடுத்து நீங்க அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். That will be the part C assignment for paint. And revolving around it, we have the several functions: preventing the corrosion, then water, bacteria, fungus, then used for decorative purpose. Okay. Constituents. Overall, இப்போ நமக்கு கான்கிரீட்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம், சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர், அட்மிக்சர்ஸ், கரெக்டா, ஏர் கூட இருக்கும். பட் அதே போல பெயிண்ட்ல வந்து என்னென்ன கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு டேர்மா பார்க்கணும். இதுல பிக்மெண்ட் முக்கியமா நிறைய எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், கரெக்டா, இது கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க பிக்மெண்ட் நான். ஸோ வாட் இஸ் பிக்மெண்ட் இன் கெமிஸ்ட்ரி? ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்துப்பீங்கண்ணா. வாட் இஸ் பை பிக்மெண்ட்? ஒரு டான்ஸ் வந்திருக்கு, இட் இஸ் a layer or a விஷாலி வந்து கலர்னு சொல்றீங்க. ஓகே, pigment is nothing but a additive, that is a agent added to give color to the material. Okay, so the primary responsibility of the pigment is to provide the colors, and also it reflects the destructive UV rays and hide imperfections. So உங்களோட டெக்ஸ்சர் வந்து எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் இல்லாம இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முன்னாடி இருக்கிற கான்ஸ்டிடியூன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ். Base is nothing but a solid which forms volume to the paint. இப்போ பேஸை வந்து நம்ம கான்கிரீட் கூட எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்ல அக்ரிகேட்டோட ரோல் என்ன? மெயினா வந்து கான்கிரீட்டுக்கு ஒரு வால்யூம், ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு பாடி ப்ரொவைட் பண்றதுக்காக. சிமிலரா பெயிண்ட்ல வந்து பேஸ் இஸ் நத்திங் பட் a solid used to provide volume to the paint. நமக்கு சஃபிஷியன்ட் குவான்டிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் the main role of base, and also it has the binding and durability property. நம்ம கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் பார்க்கும்போதே ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்ட்டு கவர் ஆயிடும். பிக்மெண்ட்ல பாத்தீங்க இல்லையா, என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தது? டிஸ்ட்ரக்ட் யூவி ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஹைட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே, ரிதீஷ் சொல்ற பிக்மெண்ட் இஸ் an inorganic compound. சிமிலரா ஒரு கான்ஸ்டிடியூவன்ட்டுக்கும் அதனுடைய ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் ஓவரால் பெயிண்ட்ல நம்ம கலெக்டிவா சொல்ல முடியும் வாட் ஆல் த ஓவரால் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒன் இஸ் அ பைண்டிங் ப்ராப்பர்ட்டி, டியூரபிலிட்டி, ரிஃப்ளெக்ட் த யூவி ரேஸ். தென் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் என்விரான்மெண்டல் டிட்டோரேஷன். நீங்களும் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க பெயிண்ட்டுக்கு வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டட் டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா the perspective will be different. மெயினா அந்த பெயிண்டோட ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், கரெக்டா? கேன் யூ ஏபிள் டு சே ஒன் ஆர் டூ எக்ஸாம்பிள்ஸ்? ஒரு ஆட்ல வந்து என்ன கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இன்னொரு ஆட்ல என்ன கேரக்டரிஸ்டிக்? ஏசியன் பெயிண்ட்ல வந்துட்டு அந்த சில்வர் அயன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அது வரும். ஓகே ஓகே, வேற வெதர் ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க. வெதர் ப்ரூஃபிங். சோ உங்களுக்கு ஆட்ல பாத்தீங்கன்னா கூட சொல்லுங்க. ஏர் பியூரிஃபையர். பியூரிஃபையர் அது வந்து டு ப்ரொவைட் கம்ஃபர்ட் லெவல். இப்போ நமக்கு மெயினா க்ளோஸ்ட் ஸ்பேஸ், கரண்ட் சிச்சுவேஷன்ல க்ளோஸ்ட் ஸ்பேஸ் என்விரான்மெண்ட்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா. அண்ட் வென்டிலேஷன் பர்பஸ், ஒரு அவுட்டோர் என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு இன்டோர் என்விரான்மெண்ட்டுக்கும் இப்போ கரண்ட்லி நிறைய ஸ்டடிஸ் இருக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல. அப்போ ஒரு இன்டோர் என்விரான்மெண்ட்ல வென்டிலேஷன் இன்னும் ப்ராப்பரா ஆகிறதுக்கு நமக்கு பியூரிஃபையர். அந்த பியூரிஃபையர் மீன்ஸ் என்ன சொல்றாங்க? இட் இஸ் நதிங் பட் அப்சார்பிங் த இம்பியூரிட்டிஸ், கரெக்டா? இம்பியூரிட்டிஸ் அப்சார்ப் பண்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுறாங்க. வேற
வேற என்ன any other example you can recall? சொல்லுங்க. Orderless. So purifying, orderless, these are all coming under the same category. அதாவது it enhances the comfort level, okay, inside the ventilated area. Then ஷாலி வந்து லேமினேஷன் அப்படிங்கிறீங்க. ஓகே, லேமினேஷன் இன் த சென்ஸ் ஹவு கிரேட் த டெக்ஸ்சர்ஸ், எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணக்கூடிய இருக்கும். தென் புவனேஷ்குமார் சிங் தட் ஸ்டெயின் ஃப்ரீ. இப்போ நமக்கு ஸ்டெயின் அப்படின்னும் போது நான் அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் வாட் வி டிஸ்கஸ் இந்த பிக்மெண்ட்ஸ் ஆல்சோ, இம்பர்ஃபெக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெயின் ஃப்ரீ. அண்ட் சில ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டில் வந்து உங்களுக்கு கரை பட்டதுன்னா கூட அதை வந்து க்ளீன் பண்ணிட்டா ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு. So it means it doesn't absorb the external impurities. அந்த மாதிரி சில அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுறாங்க. Then யோகேஸ்வரன் சொல்ற dirt proof, that is what I try to explain with an example. Dirt proof. Okay, நிப்பான்ல அந்த பிராண்ட்ல வந்து பர்టిక్యులரா கிளீனிங் பத்தி காட்டுறாங்க. ஓகே, what about color? கலர்ஸ்க்கும் வந்து they are giving various importance, right? இப்போ சில ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்டர்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்டர்ஸை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது லிமிட்டடாக இருக்கும். இப்போ இஃப் யூ டேக் எனி சாஃப்ட்வேர்ஸ், இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து பெயிண்ட்டு, பவர் பாயிண்ட்டு, வேர்டு, நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா டேட்டா ப்ராசஸிங்க்கு. அப்போது அதில் கலர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் இருக்குது கரெக்டாக. அண்ட் அந்த டெக்ஸ்சர்லேருந்து யூ கேன் செலக்ட் வேரியஸ் கலர். ஈவன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட டெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கேப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய கலர் இருக்கும். அந்த டெக்ஸ்சர் பேட்டர்ன் கரெக்டாக ஒரே கலர்லேயே வந்து யூ கேன் ஹாவ் சம் மச் மோர் வேரியன்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேர்ம்ஸ், டிரான்ஸ்பரன்சி, ஒபேக்னஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணிக்கிட்டே போகலாம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்ஸ்சர் பேட்டர்ன். அப்போ நீங்க என்ன பர்டிகுலர் டெக்ஸ்சரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஹார்ட்வேர்ல யாராவது பெயிண்ட் வாங்கியிருக்கீங்களா? ஹார்ட்வேர். ஓகே, நீங்க வந்து எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க, அவங்க எப்படி தருவாங்க? கலருக்குன்னு நம்பர் இருக்கும் சார். நாங்க சொல்ற பெயிண்ட்கான நம்பர் யூஸ் பண்ணி அங்க மிக்ஸ் பண்ணி தருவாங்க ஒயிட்ல. ஓகே, ஸோ நமக்கு என்ன டைப் ஆஃப் பெயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறோம். அந்த கலருக்கு வந்து ஒரு புக் வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த புக்ல வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்சர்ல வந்து நமக்கு ஒரு எந்த டெக்ஸ்சர் சூஸ் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன்லேயே மல்டிபிள் கிரீன் இருக்கும், ரெட்லேயே மல்டிபிள் ரெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன டெக்ஸ்சர் சூஸ் பண்றோமோ அதுக்கு ஒரு கலர் கோடிங் இருக்கு. அந்த கலர் கோடிங்க, ஏன்னா எல்லா கலரையும் வந்து அவங்க தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க முடியாது. தட் இஸ் நாட் எக்கனாமிக்கல், ரைட்? அதுக்கு பதிலா they have a pigmentless paint. The only one step what they will do is, after you choose the color, they will have a mission to extract that particular color into a colorless paint box. Okay, so just color மட்டும் ஆட் பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. இந்த மிஷின்ல they input the code and extract the pigment. Then the painter என்ன பண்ணலாம், once அதை மிக்ஸ் பண்ணவனே they get the required color, the final output. இப்போ சிமிலரா பார்த்தோம்னா, எந்த ஒரு கலரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பேக்ரவுண்ட் போட்டோஷாப்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரைமரி எந்த 3 கலரை பேஸ் பண்ணி ஓவரால் எல்லா கலரையும் டிஃபைன் பண்றாங்கன்னு தெரியுமா? ரெட், கிரீன், ப்ளூ. ரெட், ப்ளூ, கிரீன் சார். ரெட், கிரீன், ப்ளூ கரெக்டா? அதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்ஜிபி. இது இந்த ஆர்ஜிபிங்கிற எக்ஸாம்பிள் வந்து நிறைய இடத்துல சிச்சுவேஷன்ல யூஸ் ஆகும். நீங்க போட்டோஷாப்லாம் பண்ணும்போது, ஆர் எல்ஸ் டெலிவிஷன்ல யூஸ் பண்ணும்போது, ஒரு பிக்சர் போயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, இப்போ ஆர்ஜிபி அப்படின்னும் போது ஏதாவது ஒரு கலர் போயிடுச்சுன்னா கூட நமக்கு ப்ராப்பரான நமக்கு அந்த ரிக்வயர்டு கலர் கிடைக்காது, கரெக்டா? ஸோ எனி கலர் யூ டேக், தட் இஸ் அ காம்போசிஷன் ஆஃப் ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ.
அந்த வேல்யூக்கு வந்து ஒரு சில நம்பர் இருக்கும் கரெக்டா. இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to வாட் எக்ஸாக்ட் நம்பர் ஐ cannot able to recall. 200 and something வரும். ஞாபகம் இருக்கா? RGB ஓட வேரியேஷன் it ranges from 0 to what maximum limit. அது கரெக்டா ரீகால் பண்ண முடியல, நீங்க ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. RGB கலரோட மினிமம் லிமிட் 0ல இருக்கும், மேக்ஸிமம் லிமிட் என்ன? 200. இப்பதான் நான் செக் பண்ணேன், இட் இஸ் 216. கரெக்டா? ஆன்சர் பண்ணீங்களே, கரெக்டான்னு சொல்லுங்க. செக் பண்ணியாச்சா? RGB கலர் கோட் வந்து இட் மே வேரி ஃப்ரம் 0 to 216. ஏன்னா வந்து 216. ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து ஆக்சுவலா 216 அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்றாங்கன்னா, தே ஆர் ரெப்ரசென்டிங் த காம்பினேஷன்ஸ். பட் ஆக்சுவல் ரேஞ்ச் பார்க்கும்போது 255. இஸ் இட் கரெக்ட்? 255 அப்படிங்கிறது கரெக்டா? ஓகே ஓகே 255 it is. ஸோ அதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். 0,255 தட் இஸ் த காம்பினேஷன். ஸோ வித்தின் த லிமிட்ஸ் நம்ம எப்படி ஒரு நம்பர் ஒரு இந்த 3 கலர் இருக்கு இல்லையா, ரெட் கிரீன் ப்ளூ, இதில் எப்படி வேரியேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ரெஸ்பெக்டிவ் கலர் கிடைக்குது. இந்த அல்காரிதமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிக்மெண்ட்ஸ்க்கும் அந்த கலர் மிஷின்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை அடிப்படையாக வச்சு அல்காரிதம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, கமிங் பேக் டு அவர் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ், பேஸ், வெஹிக்கல், பைண்டர் ஆர் பிக்மெண்ட். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பாட்சிக்கு ஒருத்தரும் ஒரு பெயிண்டை சூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு யூ கேன் லுக் இன் டு எனி அட்வர்டைஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாருங்க, எந்த மெட்டீரியல் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பெயிண்ட், என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட், என்ன மெத்தடாலஜி அடாப்ட் பண்ணுறாங்க, அந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்து மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, அது ஓவராலாக அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதில் டெக்னிக்கல் டீடைல்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டெயின் ஃப்ரீ பெயிண்ட்னா அதில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், இந்த கான்ஸ்டிடியூவன்ஸில் எது ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ கலர் டெக்ஸ்டர் இருக்குன்னா பிக்மெண்ட்டுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சிமிலரா நீங்க சொன்னீங்க இல்லையா கலர் கோட், அந்த கலர் கோடுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு, என்ன அல்காரிதம் அவர் என்ன ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றாங்க. லைக் தட் யூ கேன் ஏபிள் டு ஃபாலோ அண்ட் ரைட் அன் அசைன்மெண்ட். புரிஞ்சுதா? எப்படி ஃபாலோ பண்ணணும்னு புரிஞ்சுதா பாட்சிக்கு? They may take any brand and any type of particular paint related to the specific applications. ஸோ கான்ஸ்டிடியூவன்ஸ்ல ஆக்சுவலாக நமக்கு பார்த்தோன்னா 6 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்கு, 6 இம்பார்ட்டன்ட் காம்போசிஷன்ஸ் இருக்கு. பிக்மெண்ட் பார்த்தோம், பேஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் வெஹிக்கல் ஆர் பைண்டர். இந்த பைண்டர் அப்படிங்கிறதுக்கு ஏன் வெஹிக்கல்னு பேர் வச்சாங்கன்னா, இட் ஓவரால் டிரைவ்ஸ் த பெயிண்ட் அண்ட் இட் இஸ் மிக்சட் வித் பேஸ். ஏன்னா பேஸ் வந்து சாலிட் இல்லையா, ஸோ சாலிட் வந்து நம்ம vehicle is nothing but an oil, it is mixed with the base, and the primary role is to resist the weather conditions. Okay, then pigments liye inga 2 category irukku, paathathu natural pigment and artificial pigments. namak and minerals enga irundha edukranga nu paarenga. Natural pigments வந்து limestone. so limestone la application ingeyum ஃபாலோ ஆகுது. ஆல்ரெடி சிமெண்ட்ல பார்த்தோம், ரா மெட்டீரியல் யூஸ்ட் அஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் சிமெண்ட். சிமிலரா இங்க பிக்மெண்ட்டுக்கும் ரா மெட்டீரியலா இருக்கு, அண்ட் ஆல்சோ பட்டீஸ். தென் ஆர்டிஃபிஷியல் பிக்மெண்ட்ஸ், யூ ஆர் கெமிக்கலி ப்ராசஸிங் த ரா மெட்டீரியல்ஸ். அப்போ நீங்க பாட்சிக்கு ஃபாலோ பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ்க்கு எப்படி பிக்மெண்ட்ஸ் சூஸ் பண்றாங்க, வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஸ்டடி பிஹைண்ட் இட். And then we have a solvent or thinner. இப்போ பெயிண்ட் வந்து நமக்கு டென்சிட்டி அதிகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி a major disadvantage in terms of workability. ஸோ அந்த ஒர்க்கபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணோங்கிறதுக்கு
ஆட் பண்ற மெட்டீரியல் பேர் தான் வந்து சால்வெண்ட் ஆர் எல்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் தின்னர், which means it is reducing the density or and increasing the consistency or workability. And in the thinner ஓட ரோல் பாத்தீங்கன்னா once fresh stateல that is apply பண்ணும்போது present இருக்கு, but after drying it is evaporated. Okay, so dry ஆனதுக்கு அப்புறமா evaporate ஆயிடுது இல்லையா. நம்ம டெஃபினிஷன்ல பார்த்த thickness 60 to 150 micrometer is nothing but in dry state after evaporation of solvent or thinner. Okay, then we have a dryer or plasticizer. Plasticizer அப்படின்ட்டு ஆல்ரெடி கான்கிரீட்ல பார்த்தோம். It's nothing but admixture added to change the properties. கான்கிரீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வாட்டர் கண்டென்ட்டோட ரெக்வயர்மெண்ட் கம்மி பண்றதுக்கு யூஸ் ஆச்சு. சிமிலரா பெயிண்ட்ல என்னென்ன பிளாஸ்டிசைசர் யூஸ் பண்றாங்க, ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரையர். அப்போ இதோட மெயின் ரோல் என்ன? பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வாட் வி ரிக்வயர்ட் இஸ் டு மேக் இட் ட்ரை மோர் குவிக்லி. கரெக்டா? அந்த மாதிரி ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு யூஸ் பண்ற ஏஜென்ட்ஸ் பேர் தான் பிளாஸ்டிசைசர். அண்ட் தென் வி ஹேவ் அடல்ட்ரண்ட். Adulterant is nothing but to make the paint more economic. Economic na enna? Cost வந்து பட்ஜெட் குள்ள இருக்கணும். கரெக்டா? இப்போ நான் வந்து என்னோட ஃப்ளோர்ல ஆக்சுவலா என்னோட வால்ல வந்து எவ்வளவு ஏரியா நான் பெயிண்ட் பண்ணணும் அண்ட் அதுக்கு வாட் இஸ் த ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ரிக்வயர்ட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ்வல் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவாங்க. You can also do the comparison study. இப்போ ஒரே டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு மல்டிபிள் பிராண்ட்ஸ்ல பெயிண்ட் இருக்குன்னா எந்த பெயிண்ட் சூட்டபிளா இருக்கு இன் டர்ம்ஸ் எக்கனாமிக் வைஸ், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, அப்போ அதுல என்னென்ன அடல்ட்ரண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அடல்ட்ரண்ட் இன் த சென்ஸ் இட் இஸ் ஏஜென்ட்ஸ் added to decrease the weight as well as decrease the cost of the paint and reduce the cracks due to the function of barium sulfate. Okay, so the overall 6 constituents oda role நீங்க ஸ்டடி பண்ண போற பெயிண்ட்ல எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணணும், அசஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணணும். that is what is part C. to make yourselves evaluate about the characteristic of the paint that you are going to choose. So first one is base, second one is vehicle or binder, third one is pigment, fourth solvent or thinner, fifth dryer or plasticizer, and sixth is adulterant. 6 category path. And also if you take a textbook reference, paint oda manufacturing வந்து ஒரு சின்ன flow chartல போட்டிருப்பாங்க. லைக் கான்கிரீட்டுக்கு வந்து பேட்சிங் பிளான்ட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, சிமெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு, ட்ரை ப்ராசஸ், வெட் ப்ராசஸ். சிமிலரா பெயிண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் இருக்கும் டெக்ஸ்ட் புக்ல, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நவ் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டடி டிஃபெக்ட்ஸ். டிஃபெக்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி we will look into the continuation of the paint topic, characteristics and some important term. Characteristics of an ideal paint, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பெயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க டெஃபினிஷன் எழுதலாம். ஐடியல் பெயிண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? what is the characteristic level and how it should be. For example, thickness na எப்படி இருக்கணும், coverage area na எப்படி இருக்கணும், workability என்ன லெவல்ல இருக்கணும், permeability இருக்கணுமா இருக்க கூடாதா, இதெல்லாம் வந்து ஓவரால் கவர் ஆகிறது தான் ஐடியல் பெயிண்ட். ஓகே, அதாவது the right type of material that you can choose. So the selected paint should have a thin film after drying. Okay, then the coverage area should be high, the workability should be good, durability அதிகமா இருக்கணும், elasticity property இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வால் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, வால் சர்ஃபேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகலாம், பெயிண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகணும். அப்படி ரியாக்ட் ஆகாத பட்சத்துல கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஏர் ஆர் வாட்டர், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் இம்பர்வியஸ். இம்பர்வியஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஜியாலஜில அந்த ராக் ஸ்டேட் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா, எங்கெங்க வாட்டர் வந்து பெர்மியபிலிட்டி இம்பர்மியபிலிட்டி,
அதே தான் இங்க வந்து impervious. Then your paint should be cheap and economical. இது வந்து important 2 mark possibility இருக்கு. Then இன்னொரு type of 2 mark வந்து pigment volume concentration. Pigment is one of the constituent of paint that is providing color, right? And நான் முன்னாடியே நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன், லைக் opaque, transparency, brightness, contrast. அது போல இங்க வந்து pigment volume concentration, PVC abbreviation, இதெல்லாம் என்ன டிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. It is a ratio of the volume of pigment in paint to the total volume of non-volatile constituents. Okay. So, இப்போ நான் கேட்கிறேன், what is volatile constituents? Volatile அப்படின்னா என்ன கெமிஸ்ட்ரியில? பிரவீனா சொல்றீங்க evaporate. Any other answer? What is volatile? Is it correct? Volatile means evaporate ஆகும் அப்படிங்கிறாங்க. Is it correct? மத்தவங்களும் ஆன்சர் பண்ணுங்கம்மா. Yes, sir. Yes, sir. Okay. So here we have the definition in terms, ஒரு டிவிஷன் பண்றாங்க. நியூமரேட்டர்ல வந்து வால்யூம் ஆஃப் பிக்மெண்ட் எவ்வளவு ஆட் பண்ண போறோம், டினாமினேட்டர்ல வால்யூம் ஆஃப் நான் வாலடைல் கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இன் பெயிண்ட். இந்த 100% பெயிண்ட்ல how much proportion, okay, தீபக் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க, பார்ட்டிகல் present. So in terms of non volatile வந்து it is how much particle that is remaining or present in it. Okay. So evaporate ஆனதுக்கு அப்புறமா, okay, so evaporate ஆனதுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ்ல out of it how much proportion will be your pigment, that is what is expressed as PVC in the form of ratio, and the same ratio can be expressed in terms of percentage by multiplying into 100, right? And based on the percentage it can be categorized as flat or a semi gloss or gloss. Gloss na எப்படி இருக்கும், glossy அப்படிங்கறாங்கல, அப்பன்னா appearance எப்படி இருக்கும், glossy appearance. Glossy அப்படிங்கிற term meaning. ஓகே, தர்ஷினி ரிப்ளை பண்ணிக்கங்க ஷைனி அப்படின்ட்டு, அப்புறம் ஷைன் பூஜஸ்ரீயும் ஷைன்னு சொல்லியிருக்கீங்க. சார் ஒரு மாதிரி இது என்ன சொல்றது, அதான் அவங்களே சொல்லிட்டாங்க சார். ஓகே ஓகே, அதான் பளிர்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கிளாஸி சிம்பிளா சொல்லணும்னா. அப்போ ஃபிளாட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, நார்மலா டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பரா இருக்கும், that is easily visible. Glossy means more shining in appearance. அப்போ PVC பாருங்க, ஒரு ஷைன் ஆகக்கூடிய பெயிண்ட் சர்ஃபேஸ்ல உங்களோட பிக்மெண்டோட வால்யூம் இஸ் நத்திங் பட் 25 to 25% அவுட் ஆஃப் ஓவரால் நான் வாலடைல் கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ். ஓகேவா? மொத்த பெயிண்ட்ல 35% வரைக்கும் இருந்தாலே அது வந்து கிளாஸி. பட் பிவிசியோட பிக்மெண்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக ஆக ஆக தான் இட் பிகம்ஸ் செமி கிளாஸ் அண்ட் ஃபிளாட். ஓகே, பிக்மெண்ட் வந்து கம்மியா இருந்ததுன்னா தென் இட் பிகம்ஸ் கிளாஸி. பிக்மெண்ட் அதிகமா இருந்ததுன்னா இட் இஸ் ஃபிளாட். இதுக்கு நீங்க வந்து பிக்சர்ஸ் போட்டு பார்க்கலாம். glossy paint surface, then flat paint surface, semi gloss paint surface. With it, அதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன டெக்ஸ்சர்ஸ் அவைலபிளா இருக்கு, you can view it. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பெயிண்ட்ல பார்த்தது டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ், கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் உள்ளவே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சப்போஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தனியா கேட்டாங்கன்னா யூ கேன் மேட்ச் இட் வித் கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஒரு 4 மார்க் இல்லை 5 மார்க் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் அ குவிக் ஷார்ட் நோட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெயிண்ட். அப்போ வெறும் பாயிண்ட் மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணாம, அதாவது டியூரபிலிட்டி, பைண்டிங், ரெசிஸ்டன்ஸ் டு வெதர், ஹைட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ்,
அதை மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணாம பெயிண்ட்ல எந்த கான்ஸ்டிடியூவன்ட் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்ட்டு இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கலாம், டேபிள் காலம். ஸோ ஒரு காலம்ல ப்ராப்பர்ட்டி, இன்னொரு காலம்ல வந்து the responsible or yes, the responsible constituent involved in the paint for enhancing that property. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம் that for that kind of questions. ஓகே, இப்போ பெயிண்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டிஃபெக்ட்ஸ் or in sometimes called as causes for defects in paint. இதுல ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 14 பாயிண்ட்ஸ்ல நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய பெயிண்ட்ல இருக்கிற டிஃபெக்ட்ஸ், என்னென்ன டிஃபெக்ட்டுக்கு நேம் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம ரிலேட் பண்ணிக்க போறோம். ஓகே, இதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா இருக்கும். பெயிண்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு while application, while applying it to the surface, அப்போ அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க. So the first defect is dampness. Dampness னா வந்து ஈரப்பதமா இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, so it is primarily due to wetness. நம்ம பெயிண்ட் அப்போ வந்து என்ன அர்த்தம் இப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், ட்ரை ஆகல, ப்ராப்பரா ட்ரை ஆகாம இருந்தாதான் dampness இருக்கும். that type of defect. Then second type வந்து cleanliness. Cleanliness means எந்த ஒரு டஸ்டும் இல்லாம இருக்கணும் after coating it. அப்போ எப்போ நமக்கு வந்து டஸ்ட், இப்போ நமக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸ் வந்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் பெயிண்ட் பண்ணணும், கரெக்டா? பட் அதுல ஆல்ரெடி டஸ்ட் இருக்குங்கிற சிச்சுவேஷன்ல the binding property will not be proper. Binding na adhere or stick fast, so that will not be proper. That is a defect due to dust or proper uncleanliness. Then the third type is chemical reactions. When a paint coated surface, if it reacts with moisture, then கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆர் டீகலரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம்ல பார்த்தோம் இல்லையா, அலுமினியம் பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்சர் கூட ரியாக்ட் பண்றது அட்வான்டேஜ், ஏன்னா இட் ஃபார்ம்ஸ் அ ப்ரொடக்டிவ் லேயர். பட் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்சரோட ரியாக்ட் பண்றது வந்து இட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். தென் வி ஹேவ் அதர் டிஃபெக்ட், தட் இஸ் blistering and peeling. ஒரே நேம்ல ஒரே கேட்டகரியில கொண்டு வந்துட்டாங்க. blistering and peelingக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காமன் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுக்குமே இட் இஸ் swelling due to abnormal enlargement. Okay, so it is overall spreading across all the surface. And அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, what causes that type of defect? If it is due to oil or grease, then it is called blistering, or if it is due to moisture, it is called peeling. So ஒரு defect-க்கும் accordingly you can compare with pictures or the type of defects that is happening. Then next defect, fifth one is checking. இந்த இடத்துல தான் cracks பத்தி அவங்க சொல்ல வராங்க. If there are mild cracks formation, then it is called checking. இதுலயும் further categorizing இருக்கு. First one is crazing and second one is crocodiling. Depending on the area, less area, large area, அந்த மாதிரி வந்து நம்ம further study பண்ணலாம். Crazing and crocodiling related to pictures. Then sixth defect is cracking. But checking la வந்து mild cracks மட்டும் தான். But if the cracks are overall, அதாவது உங்களுக்கு surfaceல extend ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க, it is widely visible on the surface, exterior surface, then it is simply called as cracking. Then flaking. Flaky அப்படிங்கிற term already aggregateல பார்த்திருக்கோம், but இங்க flaking வந்து வேற. It is detachment of the paint film. நம்ம சர்ஃபேஸ்ல இருந்து
நம்ம கோட் பண்ண பெயிண்ட் லேயர் இருக்கு இல்லையா, அது அப்படியே தனியா பிரிஞ்சு வர்றது பேர் தான் ஃபிளேக்கிங். 7th கேட்டகரி. Then we have 8th type, chalking. நம்ம நார்மலா chalks யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? It is in a powdered form, right? சிமிலரா இங்கேயும் பாத்தீங்கன்னா your thin film layer, it becomes a powder due to insufficient oil. அப்ப insufficient oil என்ன அர்த்தம்? ஆயில் அப்படிங்கிறது என்ன கான்ஸ்டிட்யூவன்ட்? It is nothing but binder or vehicle, right? இங்க பாருங்க, vehicle is nothing but the oil that is mixed with the base. So if your vehicle is less, அதாவது உங்களோட ஆயில் வந்து கம்மியா இருக்கும்போது it becomes more powder rather than being a liquid. Then 9th type we have is alligatoring, sliding of one layer over another. இப்போ நம்ம டெக்ஸ்சர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது if we can able to find any difference between multiple layers, ஃபர்ஸ்ட் கோட் இருக்கு, செகண்ட் கோட் இருக்கு, அப்போ கிளியரா வந்து கண்ணுக்கு விசிபிளா இருக்கு, ஒரு கோட் ஃபர்ஸ்ட் கோட்டுக்கும் செகண்ட் கோட்டுக்கும் டிஃபரன்ஸ் கிளியரா விசிபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க, then it is called alligatoring, which means your surface that is beneath is dominating the front surface. Okay, அந்த மாதிரி dominate பண்ணும்போது தான் it is called as alligatoring. Then we have the 10th type. 10th type is sprinkling or crawling. இப்போ 8th type 10th type கம்பேர் பண்ணி பாருங்க. 8th typeல வந்து insufficient oil, but 10th typeல suppose vehicle அதிகமான quantity யூஸ் பண்ணா என்ன ஆகும்? Due to presence of more oil, the paint film becomes thick. Okay, அப்போ நமக்கு lower portion வந்து ஈஸியா ட்ரை ஆகாது, thickness ஜாஸ்தியா இருக்கும்போது. Due to gravitational action, பெயிண்ட் திக்கா இருக்கும்போது நிறைய கீழே விழும் இல்லையா, கீழே விழ விழ உங்களோட பாட்டம் போர்ஷன்ல அந்த பெயிண்ட் ஃபிலிமோட திக்னஸ் அதிகமாயிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கிறதுனால ட்ரை ஆகிறது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிட்டே இருக்கு. தட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் ஸ்ப்ரிங்க்லிங் ஆர் கிராலிங். அப்போ உங்களோட சர்ஃபேஸ்ல டாப் போர்ஷன்ல வந்து ஈஸியா ட்ரை ஆயிருக்கும், பட் உங்களுக்கு டாப் போர்ஷனுக்கும் பாட்டம் போர்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் போது தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ரிங்க்லிங் ஆர் கிராலிங். Then 11th point, running and sagging. ஸோ உங்களுக்கு சாகிங்னா என்னன்னு ஆல்ரெடி சர்வேயிங்ல பார்த்துருப்பீங்க, தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க, த ஆக்ஷன் ஆஃப் பெண்ட். ஸோ இங்க வந்து ரன் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் பெயிண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஓகே, நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், பட் இட் ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த அன்பெயிண்டட் ஏரியா. That is called running or running and sagging. Then 12th type is bloom. We are coming back to the ventilation here. So in the indoor environment la உங்களுக்கு சர்ஃபேஸ் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், அதை ட்ரை அந்த பெயிண்ட் ஃபிலிம் ட்ரை ஆகிறதுக்காக நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ணி விடும்போது தான் ப்ராப்பர் எவாப்ரேஷன், அந்த ட்ரைனஸ் வந்து அச்சீவ் ஆகும் குவிக்கா. பட் உங்களுக்கு வந்து டியூ டு போர் வென்டிலேஷன் என்ன அர்த்தம், ஏரோட மூவ்மெண்ட் வந்து ஃப்ளோ ப்ராப்பரா இல்லாத சிச்சுவேஷன்ஸ்ல then there will be formation of dull patches due to improper drying. That is called as bloom. Then we have 13th type is flashing. நம்ம அந்த glossy நேச்சர் பார்த்தோம் இல்லையா பிவிசி பிக்மெண்ட் வால்யூம் கான்சென்ட்ரேஷன்ல, ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து இங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. the presence of glossy patches, ஓவராலா இல்லாம சில இடத்துல மட்டும் அங்கங்க தெரியறது பேர் தான் patches.
Then the 14th type is greening due to imperfect opacity. So what is opaque in terms of appearance? Opaque அப்படின்னா என்ன? What do you mean by opaque? சார் அது வழியா இன்னொரு சைடு பார்க்க முடியாது சார். Okay. ஆப்போசிட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. அப்போ இம்பர்ஃபெக்ட் ஒபேசிட்டினா என்ன அர்த்தம்? நமக்கு டிரான்ஸ்பரன்சியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது தான் பெயிண்ட். ஓகே, அப்போ இம்பர்ஃபெக்ட் ஒபேசிட்டி மீன்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு டிரான்ஸ்பரன்சி. ஓகே, விஷுவலி என்ன ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, ரேஸ் வில் நாட் என்டர் அப்படின்னு சொல்லி. பட் இங்க வந்து இம்பர்ஃபெக்ட் ஒபேசிட்டி இருக்கிறதுனால நமக்கு அந்த அங்க வந்து டிரான்ஸ்பரன்சிக்கு சான்சஸ் இருக்கு. தட் கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட் இஸ் கால்டு கிரின்னிங். ஸோ ஓவரால் 14 டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருக்கு ரிலேட்டட் டு இட்ஸ் காசஸ். என்ன ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன டைப் ஆஃப் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, டியூ டு டேம்ப்னஸ், கிளீனினஸ், ரியாக்ஷன் வித் மாய்ஸ்டர், then swelling, then mild cracks, large cracks, detachment of the surface, then creating it into powdered form, then sliding of one layer over another, then sagging, then due to the presence of more oil என்ன ஆகுது அப்படின்னு situations பார்க்குறோம். Then blooming, flashing, greening, different kind of defects related to the causes. So defects may be asked as a separate question, subdivision chances.